ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க மத கஜ ராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்திருக்க வேண்டிய படம் இப்போ தான் வந்திருக்கு. இன்னைக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோவா விஷால், காமெடியான சந்தானம், ஆர்யா கெஸ்ட் ரோல் அப்படின்ட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் இருக்காரு. அவரு ஒரு கல்யாணத்துக்காக வராரு. அவரு சந்தானம் அப்படின்ட்டு அவங்க கேங்கா வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை நம்ம ஹீரோ பூந்து சால்வ் பண்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரான நிதின் சத்யா, சரகோபன் ரமேஷ் 2 பேருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது என்ன ப்ராப்ளம், அதை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கலரங்கிறாரு. கடைசியில அதை செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படின்றத தரமான காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சந்தானம் தான். படத்துல சந்தானம் வர ஒவ்வொரு போர்ஷனுமே தரமா இருக்கு. அவரோட ஒன்லைனர்லாம் படம் தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஹீரோவா நடிக்கிறதுனால இப்போ ஒரு சில படத்துல தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம்னாலும் இன்னைக்கும் சந்தானம் நடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருக்குமே தியேட்டரே அல்லோலப்படுது. அதே மாதிரி விஷால் சண்டைக்கோழியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காரு. பார்க்கறதுக்கே செம்மையா அல்டிமேட்டா இருக்காரு. அவர் வைக்கிற ஒவ்வொரு பஞ்சும் தரமா இருக்கு. என்ன படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம பழைய கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுதான் நமக்கு வேணும். அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு. படத்துல வர ஹீரோயின்ஸ் 2 பேர், அஞ்சலி, வரலட்சுமி 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சுந்தர்சி படம்னா கொஞ்சம் கிளாமர் தூக்கலா இருக்கும். அது இந்த படத்துல இருக்க தான் செய்யுது. மற்றபடி படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. விஜய் ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா அவரோட சாங் ஒன்னொன்னு சூப்பரா இருக்கு. இந்த படத்துல அவரு மியூசிக்கே பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபில் ஓகேவா இருக்கு. ஏன்னா இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அதில் நம்ம பெருசா இம்ப்ரெசிவா எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது படம். என்ன படம் எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் நம்ம தலைவன் சந்தானம் தூக்கி நிறுத்துறான் படத்தை. அதே மாதிரி சாங்ஸும் தரமா இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். கண்டிப்பா எல்லாருமே ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், ஜாலியா சிரிச்சுட்டு வரணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா செம்மையான படம்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.